கொலை கொலை! ஐயோ யாராவது வாங்கல! கொலை கொலை கொலை! ஐயோ யாராவது வாங்க! கொலை பண்ணிட்டாங்க! வாங்க வாங்க ஓடியாங்க ஓடியாங்க! ஐயோ கொலை கொலை கொலை! க்ரௌட கிளியர் பண்ண. எல்லாம் ஒதுங்க. ஒதுங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துறீங்க. ஒதுங்கயா. இங்க தான். வரமா. இந்த சாக்குல தான். சொன்னா புரியாதாமா? போமா கிட்ட. சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். போடு வரமா போ. வா வா வா. யோ யாரையா இதை முதல்ல பார்த்தது? நான் தான் ஐயா. சரி சரி நீ போ, கூப்பிடுறப்ப வரணும். யோ பசுபதி அது என்னன்னு பாரியா? ஓகே. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் வந்துட்டா எதா இருந்தாலும் சொல்ல முடியும் சார். யோ இதை பார்த்து என்னன்னு கிளியர் பண்ணி விடுயா. யோ இதை புடியா. இன்ஸ்பெக்டர் எங்கயா? அவரு எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காருங்கய்யா. எஸ்பி ஆபீஸ்? ஆமாங்கய்யா. புரியல. எஸ்பி ஆபீஸ் போயிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். உள்ள ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களை விசாரிக்க சொன்னாருங்கய்யா. என்ன விஷயம்? ஏதோ கொலை மேட்டர்னு சொல்லியிருக்காங்கய்யா. என்னன்னு தெரியல. சந்தேகம் தானா இல்ல கன்ஃபார்ம் பண்ணீங்களா? சந்தேகம் தான். சந்தேகம் தானா? டீ ஏதாவது வாங்கி கொடுத்தியா? வாங்கி கொடுத்தயா? வாங்கி கொடுத்தயா? டேய் வாடா இங்க. இந்த பொண்ணை ஏன்டா கொன்ன? என்ன சார் சொல்றீங்க? நான் ஏன் சார் கொல்ல போறேன்? சார் சார் அப்ப நீ சொல்ற. அண்ணா அந்த ஜூஸ் கொடுங்கண்ணே. அண்ணா அந்த பிஸ்கட் என்ன? எனக்கு அந்த ஜூஸ் கொடுங்க. அண்ணா எனக்கு பிஸ்கட் என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. அண்ணா நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், எனக்கு கொடுங்க. சரியான லூஸ் பண்ணு. ஏய் என்ன திமிரா? அண்ணா நீங்க அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்கண்ணா. மூஞ்சியும் முகர கட்டியும் கருவாப்பையும் சிரிச்சிட்டு போறா. ஓகே இடமோ. ஹலோ ஏங்க ஏங்க நிக்க மாட்டீங்களா? என்ன ஏன் கூப்பிட்டா நிக்க மாட்டீங்களா? எதுக்கு என் பின்னாடி எப்போ பார் சுத்திட்டு இருக்கா? இந்த லவ் கிவ் எதுவுமே செட் ஆகாது. அவரை நான் தான் சார் லவ் பண்ணேன். அவரை லவ்வே பண்ணல. இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? உங்க ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்குங்க. ஓ இது சொல்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? இப்போலாம் நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வருதில்ல? நான் ஏன் அங்கே வரணும்? இல்லை உங்களை ஃபஸ்ட் டைம் சர்ச்சில் பார்த்தேன்னா அந்த பக்கம் போகும்போதெல்லாம் உங்கள் ஞாபகம் தாங்க வரும். நான் அங்கெல்லாம் வர மாட்டேன். வேற எங்கே வருவீங்க சொல்லுங்கள்? சொல்ல முடியாது படா.
அதுக்குள்ளே போயிட்டா. அவளை கடைசியாக ஐஸ்கிரீம் பார்லரில் தான் சார் பார்த்தேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு என்ன வர சொன்ன? கண்ணு மூடு, கையை நீட்டு. ஆ, இது எப்படி உனக்கு கிடைச்சது? ஹாப்பியா? நீ தவற விட்டது உனக்கு திரும்ப கிடைச்சிச்சுல்ல? ஹே, உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. அவ்வளோதானா? ஃப்ரெண்டு தான். வேற? சரி என்னாச்சு? சரி, நான் கிளம்புறேன். ஏய், ஒரு 10 மினிட்ஸ் இரு, பேசிட்டு போகலாம். ஹே, நான் கிளம்புறேன். எங்கள் அப்பா பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அப்புறம் அந்த பஞ்சாயத்தை தீர்க்க என்னால் முடியாதுப்பா. ஏய், ஒரு 5 மினிட்ஸ் இருடி, அட்லீஸ்ட் பேசிட்டு போகலாம் ப்ளீஸ். ஐயோ, என்னால் முடியாதுப்பா. நான் வீட்டுக்கு போய் இவ்வளோ கால் சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறேன்? சரி கிளம்பு. கால் பண்ணா சரி, ஓகே. ஹோம்ஒர்க் கூட கால் பண்ண சார், வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன்னு. ம், அப்பா இருக்காரு, அப்புறம் பேசுகிறேன். ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு சார். ஹலோ ஹலோன்னு சொன்னேன் சார், பட் அவன் பேசவே இல்லை சார். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருந்தேன் ஃபோன். அதுக்கப்புறம் அதுவே கட் ஆயிடுச்சு சார். நீ கட் பண்ணியா இல்லை அதுவா கட் ஆயிடுச்சா? சார் அதுவே தான் சார் கட் ஆயிடுச்சு. அதுவா கட் ஆயிடுச்சா? ம் ம். அதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கல? வேற எங்கேயும் அவளை நான் பார்க்கல சார். உண்மையா சார்? அதுக்கப்புறம் நீ அவளை வேற எங்கேயும் பார்க்கலையா? இல்லை சார். கதை சொல்றானா நம்ம கிட்ட? யோ பசுபதி, ஐயா சொல்லுங்கய்யா. அந்த பொண்ணோட அப்பனை வர சொல்லியா? ஆ சரிங்கய்யா. டேய் அப்படி போய் உட்காருப்போ. சார் வணக்கம் சார். வர சொல்லியிருந்தீங்களா? உங்க பொண்ணை பத்தி தான். உட்காருங்க, பேசணும். சொல்லுங்கள் சார். உங்க பேர் என்ன? பென்னி சார். என்ன வேலை பண்றீங்க? ஆட்டோ ஓட்டுறேன் சார். நீங்க தான் உங்க பொண்ணை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா? ஆமாங்க சார். என்ன நடந்தது சொல்ல முடியுமா? காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கா. வரட்டும். காலேஜ் போகாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா என்னன்னு தெரிலப்பா, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். தலைவலிக்குதா? ஆமாம்ப்பா. காஃபி குடிக்கிறியா? ஆரம்பிச்சிட்டான் அந்த ஆள். வேணாம் வேணாம் வேணாம். மாத்திரை போடுறியா? ம், எது வேணாம்ப்பா. வேணாமா? சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போ. சரிப்பா. அம்மாடி அப்பா. யோம்மா. அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேம்மா, அதுக்கு நீ பதில் சொல்கிறியம்மா? என்னென்னு கேளுங்கப்பா, நான் சொல்கிறேன். யாரும்மா அந்த பையன்? எந்த பையன்ப்பா? நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியலப்பா. தெரியலன்னா சொல்கிற? தெரியலப்பா. தெரியாது. ம்ஹும். அம்மா ஐயோ, ஏன் குழந்தை அடிக்கிறீங்க? அப்பா. ஏங்க எதுக்குப்பா எதுக்குங்க அடிக்கிறீங்க? புள்ளைய அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறேன் நான் கேட்குறேன். நம்ம பொண்ணு என்கிட்ட போய் சொல்கிறா. அப்படி என்னங்க போய் சொல்லிட்டா? ரோட்டில் ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் யாருன்னு கேட்டா தெரியலன்னு சொல்கிறா. அப்படியெல்லாம் இருக்காதுங்க. நம்ம பொண்ணே நம்ம சந்தேகப்படலாமா? போங்க போங்க, நான் பேசிக்கிறேன். ஏண்டி உங்க அப்பா பத்தி தான் தெரியும்ல, என்னாச்சு? அம்மா செய்யுங்க. அம்மா வர வழியில் தொலைஞ்சிருச்சுமா. அவ சொல்ல மாட்டா, நான் சொல்கிறேன். ரோட்டில் ஒரு பையன் கூட பேசியிருந்தான்னு சொன்னல, அந்த பையன்கிட்ட தான் இருக்கும் செயின். ஏங்க நீங்க சும்மா இருங்க. அந்த பையன்கிட்ட தான் இருக்கு செயின். அப்படியெல்லாம் இருக்காதுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்டு சொல்கிறேன். என்னடி ஆச்சு? உங்கள் அப்பா கேட்குறாருல, செயின் எங்க? செயின் செயின் தொலைஞ்சு போச்சுமா. என்னடி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்கிற? செயின்லாம் தொலைஞ்சு போலடி. உன் பொண்ணு லவ் பண்ணாடி. என்னங்க சொல்றீங்க? இல்ல இல்லம்மா, செயின் எல்லாம் தொலைல. என்னடி இது? நம்புங்கம்மா. ரெண்டு பேரும் Please, ஓடி போறாங்க. அப்பா உன் பொண்ணை நம்பிக்கிட்டு இருடி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்புங்க. நம்ம ரெண்டு பேரும் நாண்டுகிட்டு சாவர அளவுக்கு அவனை கூட்டிக்கிட்டு ஓட போறா. ஏங்க நம்ம பொண்ணை பத்தி நம்மளே தப்பா சொன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? காலேஜ் போனவ
திரும்பி வரவே இல்லை சார். ஓ எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம் சார், கிடைக்கல சார். இதுதான் சார் நடந்துச்சு சார். இவன் தான் சார் என் பொண்ணு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இவனை விசாரிச்சிங்களா சார்? அதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம். நீங்கள் சொல்கிறது கதை நல்லா தெரியுது. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்து சொல்லுங்கள். இவன் தான் சார் என் பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தான். அவனே கேளுங்க சார். இவனை தவிர வேறு யாரும் இருக்காது சார். கேட்டா இருக்க, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கா சார். நடந்தது தான் சார் சொல்றேன். உங்களெல்லாம் வச்சு வாங்கினா தானே சரியா வரும். சொல்றா சொல்றா ஓட்டடா ஒன்று சொல்றா. சொல்லிடுறேன் சார். சொல்லு. சொல்லிடுறேன் சார். சார் என்னடா? இவரை தான் சார் நான் காலைல பார்த்தேன். இன்னைக்கு காலையில் தான் சார் அவரை பார்த்தேன். குப்பைமேடு பக்கத்தில் தான் சார் பார்த்தேன். ஆட்டோ பக்கத்தில் நின்றுந்தார் சார். சார் அன்னைக்கு கூட அவள் ஃபோன் சைலண்டில் இருந்து சொன்னல சார். இப்போ கூட அவள் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னல சார். இவரா சார் கொலை பண்ணிருக்கூடாது. நான் தான் கொலை பண்ணேன். எது கத்தின்னு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. அம்மா எங்க? அம்மா இல்லை, ஊருக்கு போயிருக்கு. ஊருக்கா? ம். நான் இவ்வளோ சொல்லி கேட்கல, கேட்கவும் மாட்டேன்ல. உன்னெல்லாம் விடவே கூடாது. எதுன்னே புரியலப்பா. புரியல? ம். செயின் காணோன்னு சொன்னேன். இப்போ எப்படி வந்து திருட்டு போன செயின்? அது வந்து நடிக்கிற என்கிட்டயே. இல்லப்பா. ஏய், அப்பா பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்பா ஜாதிகார மத்தியில் நான் அவமானப்படுத்துறியடி. இந்த மாதிரி கொலையை பண்ணிட்டு பொண்ணை காணோம் புள்ளைய காணோன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. பத்தாவதுக்கு இந்த மாதிரி திருடனையும் அப்பாவையும் கூப்பிட்டு வந்து கேஸை போட சொல்கிறீங்க. அவன் திருடனாகவே இருந்தாலும் அவன் மனுஷனாக இருக்கான். நீ மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மிருக மாதிரி தானே ஏன் நடந்துக்கிறீங்க? சார் என்னடா? நான் ஒரு நிமிஷம் பேசுறேன் சார். பெத்த போன கொள்ற அளவுக்கு அப்படி என்னடா ஜாதி வெறி?